அனைவருக்கும் வணக்கம். ஒருவருடைய ஜாதகத்தில் 5, 9ஆம் அதிபதி தசைகள் நடந்தால் அது ஒரு நல்ல அமைப்பு. சரி, எனக்கு 5 மற்றும் 9ஆம் அதிபதி தசைகளே வரல அப்படின்னாலும், சாரம் என்ன வாங்கியிருக்குன்னு பாருங்கள். உதாரணத்துக்கு இப்போ மேஷ ராசிக்கு பார்ப்போம். இப்போ மேஷ ராசி அல்லது மேஷ லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா, 5ஆம் அதிபதி சூரியன். அது எந்த கிரகமாக இருந்தாலும் 5ஆம் அதிபதி யார்னா சூரியன். அந்த சாரம் பார்த்தீங்கன்னா, நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா 3 நட்சத்திரங்கள். அதாவது கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். இந்த 3 நட்சத்திரங்களில் கிரகங்கள் இருக்கான்னு பாருங்கள். உங்கள் ஜாதகம் எழுதியிருப்பாங்க, அந்த ஜாதகத்தில் பாருங்கள். அந்த தசை நடத்தக்கூடிய தசை எந்த நட்சத்திரத்தில் இருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை கண்டிப்பாக அந்த கிரகம் செய்யும். ஒருவேளை நன்மையே செய்யலைனாலும், ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அதிலேருந்து உங்களை ரெக்கவர் பண்ணுறதுக்கு தான் அந்த கிரகம் செயல்படுமே தவிர, அந்த கிரகம் மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரும். எப்படின்னா, நல்ல சுபத்துவமாக நல்ல நிலையில் இருக்கும் பொழுது அது 6, 8, 12ஆம் அதிபதி தசைகளாக இருந்தாலும். அதே மாதிரி 9ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு. அப்போ புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த நட்சத்திரங்களில் மேஷ ராசி, மேஷ லக்னக்காரர்களுக்கு கிரகங்கள் நிற்கிறத பாருங்கள். இதுவும் மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பை கண்டிப்பாக ஏற்படுத்தி தரும். மேக்ஸிமம் மினிமம் கேரண்டி என்னென்னா, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது செய்தோ இல்லையோ அந்த கிரகம் உங்களை கெடுக்காமல் ஒரு குறைஞ்சபட்சம் நியூட்ரலாவது வச்சுட்டு போவோம் அப்படின்னு தான் இந்த பதிவு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர்